இல்லை கைஸ், இன்னைக்கு 12th பிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் புக் பேக்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ளஸ் இது புக்கின்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கும் கூட. ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னா என்னன்றதை 1 minute பார்த்துருவோம். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னா ஒன்றால் ஒரு சிஸ்டம் ஆஃப் ஸ்பேஸ் இல்லைனா ஒரு மெட்டீரியலில் எவ்வளவு எலக்ட்ரான் இல்லைனா ப்ரோட்டான் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த ஃபார்முலா Q = NE அப்படின்றது. ஸோ இதுக்கு சில கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻⁹. இதை நீங்கள் அப்கமிங் டேஸ்ல ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்ஸ்ல இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட எக்ஸாம்பிள் 1.1 இந்த ஃபார்முலா யூஸ் ஆயிருக்கும். எதற்காக யூஸ் ஆயிருக்கும்னா ஒரு கூலும் ஆஃப் சார்ஜஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றது, எவ்வளவு எலக்ட்ரான் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுவும் சில சம்ஸ்ல பயன்படும். 1 கூலும் = 6.25 × 10⁻18 எலக்ட்ரான் 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் கண்டக்டர் வழியா பாஸ் ஆகிறப்போ ப்ரெசென்ட் ஆயிருக்கும் 1 செகண்ட். ஓகேங்களா? இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன்.